ஆண்டுகளிலும் நடைபெற்ற போராட்டங்களுக்கு அப்பால் நடைபெற்ற ஒவ்வொரு ஜனநாயக தேர்தல் சந்தர்ப்பத்திலும் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு நடைபெற்ற ஒவ்வொரு தேர்தலிலும் எங்களுடைய மக்கள் தங்கள் தினசங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். மிக தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். பல நாட்டு தலைவர்கள் எங்களுக்கு நன்றி சொன்னார்கள். அதை இந்த மக்களுக்கு உரித்தாகட்டும். அந்த தினசங்கம் தான் இன்றைக்கு சர்வதேச அரங்கிலே எங்களுடைய மக்கள் மீது அனுதாபம் கொள்ள வைத்திருக்கிறது. இந்த அரசாங்கத்தின் மீது எதிர்ப்புணர்ச்சி வெறுப்புணர்ச்சி இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து ஒரு வழக்கில் எல்லாமே சிங்களமயம், எல்லா சொல்லு டைட்டில் தலைப்பு எல்லாமே சிங்கள சொற்கள் தான். மீளடிக்கு திட்டம் என்று ஏதோ விலைக்கு விலை சொல்லுகிறார்கள். இருக்கின்ற அதிகாரத்தையும் மத்திக்கு குவிக்கின்ற சட்டங்களை மத்திக்கு கொண்டு செல்கிறார்கள். அரசாங்கம் மாகாணங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் அது இருக்கிறதோ இல்லையோ, அது எலும்பு கூடாத மாகாணங்களுக்கு அதிகாரம் இருந்தாலும், அந்த கட்டமைப்பு இருந்தாலும், அதில் இருக்கிற எலும்புகளை உடைக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு இந்த அரசாங்கம் அதில் இருக்கின்ற அறகுறை சந்தர்ப்பங்களை கூட இல்லாமல் செய்து மத்திய அரசாங்கத்திலே அதிகாரத்தை குவிப்பதற்கு அவர்கள் முழு மூச்சாக இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து நாங்கள் நீதிமன்றம் சென்ற பொழுது நீதி அரசர்கள் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நீதித்துறைக்கு நடந்திருக்கிறார். ராணுவத்தில் இங்கே ஆக்கிரமிப்பதை போல, நில ஆக்கிரமிப்பதை போல அரசாங்கத்தினுடைய தலைமை நீதித்துறையை ஆக்கிரமிக்கிறது. 18ஆம் திருச்சட்டத்துக்கு பிறகு எல்லா